நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கவுண்டிங் ஆஃப் சர்ஃபேசஸ், எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசைன் இதுல கவுண்டிங் ஆஃப் ட்ரையாங்கிள், ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி 2D இமேஜஸை எப்படி கவுண்ட் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். 2D இமேஜஸ்ல எத்தனை இருக்கும், ஒரு பர்டிகுலர் இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரு ட்ரையாங்கிளோ ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ அது எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்றதுக்கான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, கொடுத்துருக்கிறது ஒரு 3D இமேஜா இருக்கும். அந்த 3D இமேஜ்ல சர்ஃபேசஸ், எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் இந்த மூணையும் கேட்கலாம், என்ன எத்தனை இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதை எப்படி கவுண்ட் பண்ணணுங்கிறது தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்ஃபேசஸ்னா என்னன்னா, surfaces are individual flat or curved planes of a 3D object. ஒரு 3D ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் 2D சைட்ஸ் தான் நம்ம சர்ஃபேஸ் ஆர் ஃபேஸ்னு சொல்றோம். ஓகேவா? இது அப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் எடுத்துட்டோம்னா இதுல ஸோ இது ஒரு ஃபேஸ், இந்த ஒரு 2D ஃபேஸ் தான் இது. ஸோ இது ஒரு ஃபேஸ், இங்கே இது ஒரு ஃபேஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 3D இமேஜ்ல 3D ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு 2D சைட்ஸையும் தான் நம்ம சர்ஃபேஸ் ஆர் ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது எட்ஜஸ். எட்ஜஸ்னா என்னன்னா, தட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் வேர் டூ ஃபேஸஸ் மீட். அது ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கர்வ்டு லைனாவும் இருக்கலாம். நம்மளோட இந்த எக்ஸாம்பிள் ஃபிகர்ல எட்ஜஸ்ங்கிறது என்னன்னா, ஸோ இந்த லைன் தான் எட்ஜஸ். இந்த இங்க தெரியறதுல இதுதான் எட்ஜ். என்னன்னா இந்த ஃபேஸ் 1 2 ஜாயின் ஆகுற இந்த இடம் தான் உங்களுக்கு எட்ஜ். இந்த இடத்துல 1 and 3 ஜாயின் ஆகுற இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இதுதான் நமக்கு எட்ஜஸ். ஸோ சர்ஃபேசஸ்னா ஒரு 2D ஃபேஸ் ஃபுல்லா, இந்த ஃபேஸ் ஃபுல்லா இருக்கிறது ஒரு சர்ஃபேஸ். அதுவே எட்ஜ்னா ரெண்டு ஃபேஸை ஜாயின் பண்ற ஒரு இடத்த தான் நம்ம எட்ஜ்ன்னு சொல்றோம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம், சம் பிளேசஸ்ல அது கர்வ்டு லைனாவும் இருக்கலாம். நீங்க சிலிண்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலிண்டர்ல வந்து அது எட்ஜ் வந்து கர்வ்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கர்வ்டாவும் இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம். பட் அது வந்து ரெண்டு ஃபேஸஸோ இல்ல ரெண்டு சர்ஃபேஸஸையோ ஜாயின் பண்ற இடம் தான் எட்ஜ்ன்னு சொல்லுவோம். வெர்டிசஸ். வெர்டிசஸ்ங்கிறது என்னன்னா, இந்த கார்னர் பாயிண்ட்ஸ், அந்த வெர்டிசஸ் வந்து 2 or more எட்ஜஸ் மீட் பண்ற பாயிண்ட்ஸ் தான் நம்ம வெர்டிசஸ்னு சொல்றோம். கார்னர்ஸ்னு சொல்லலாம், வெர்டிசஸ்னு சொல்லலாம், எட்ஜஸ்னு சொல்லலாம். எட்ஜ் வந்து அது இத கார்னர்னு சொல்லுவாங்க, இல்ல வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. சிங்குலர்ல வெர்டெக்ஸ், ப்ளூரல்ல அது வெர்டிசஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துட்டோம்னா நமக்கு மொத்தம் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு பாருங்க, 1 2. ஸோ இது ஒரு வெர்டெக்ஸ், இது வெர்டெக்ஸ் தான், இது 3 4, இங்கே 4 5 6, இது ஒரு 7. இதோட பேக் சைட்ல இங்கே ஒன்று இருக்கும். நீங்க 3Dயா யோசிச்சீங்க அப்படின்னா ஸோ இங்கே இடத்துல ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த டயக்ராம் எடுத்துட்டோம்னா நமக்கு மொத்தம் 8 வெர்டிசஸ் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெர்டெக்ஸ்னா என்ன, எட்ஜஸ்னா என்ன, சர்ஃபேஸ் ஆர் ஃபேஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் வச்சு நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், எது வெர்டெக்ஸ், எது எட்ஜ், எது ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ்ங்கிறது. இப்போ ஒவ்வொரு 3D இமேஜஸ், நம்மள்ட்ட நிறைய 3D இமேஜஸ் டிஃபால்ட்டா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த இமேஜஸ்ல எத்தனை இருக்கு, அதை எப்படி கவுண்ட் பண்ணணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கியூப். கியூப் தான் இப்போ நம்ம பார்த்ததுமே கியூப் தான் பார்த்தோம். ஸோ அதுல தான் அது மாதிரி தான் இப்போ இதுல என்ன இருக்கு, கியூப்ல மொத்தம் 6 ஃபேஸஸ், 12 எட்ஜஸ் அண்ட் 8 வெர்டிசஸ். இது நம்ம மேலேயே பார்த்துட்டோம் இல்லையா. இங்க எப்படின்னா ஒவ்வொரு கார்னருக்கும் நேம் வச்சு அதை எப்படி நம்ம ஃபேஸ், வெர்டெக்ஸ், எட்ஜ் கண்டுபிடிக்கிறோங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸா ஏபிசி, இந்த டாப் நமக்கே தெரியும், கியூப்ல டாப்ல ஒரு ஃபேஸ் இருக்கும், பாட்டம்ல ஒன்று, லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒன்று, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ மொத்தம் நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இந்த இருக்கா, இது ஒன்று, இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், 4, இந்த பேக் ஒன்று, பேக் ஃபேஸ் மீன்ஸ் CDHG இந்த சேர்ந்தது ஒரு ஃபேஸ். அகைன்
பாட்டம் EFGH ஒரு ஃபேஸ். நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. EFGHங்கிறது ஒரு ஃபேஸ், அதுவும் இந்த ABEF இது ஒரு ஃபேஸ். ஸோ மொத்தம் நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு கியூப்ல. எட்ஜஸ் எத்தனை அப்படின்னா, எட்ஜஸ்னா என்ன பார்த்தோம்? the edges are the lines that join two faces or surfaces னு பார்த்தோம். அப்போ இங்க நமக்கு மொத்தம் 12 edges இருக்கு. இது ஒரு பாருங்க, AB BC CD DA இது ஒரு 4. again DH GH CG plus 3. அடுத்து இங்க EH EF FG. இது BF and AE. ஸோ இப்படி நமக்கு இந்த மாதிரி மொத்தம் 12 எட்ஜஸ் கிடைக்கும். பாட்டம் நீங்க ஃபேஸஸ் வச்சு பார்த்தாலுமே பாட்டம் 4, அதே மாதிரி டாப் 4, டாப் ஃபேஸ்ல நமக்கு 4 கிடைச்சிரும். ஸோ அப்படி பார்த்தாலுமே வெறும் டாப் ஃபேஸை மட்டும் எடுத்து பார்த்தா ஒரு 4 எட்ஜஸ், பாட்டம் ஃபேஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 எட்ஜஸ் கிடைச்சிரும். பிளஸ் இங்க 1 2 நமக்கு பெர்பெண்டிகுலரா 4 இருக்கா, இந்த 4 சேரும்போது ஸோ மொத்தம் 12 எட்ஜஸ். வெர்டிசஸ் 8 நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அந்த பாயிண்ட்ஸே நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் நேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர்ஸ், இதுவே நமக்கு வெர்டிசஸ் தான். ABCDEFGH இந்த 4மே நமக்கு வெர்டிசஸ். ஸோ ஒரு கியூப்னு எடுத்துட்டா நீங்க உட்காந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டா கியூப் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். மொத்தம் நமக்கு 6 ஃபேஸஸ், 12 எட்ஜஸ் அண்ட் 8 வெர்டிசஸ் இருக்கும். இது கியூப். கியூப்ங்கிறது என்ன, நமக்கு எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கிற ஸ்கொயர் தான் 6 ஃபேஸஸ்ல இருக்கிறது. அதுவே கியூபாய்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரெக்டாங்குலர் ஃபேஸோட இருக்கும், அதுதான் கியூபாய்டு. ஓகேவா? அப்போ கியூபாய்ட்லயும் இந்த சேம் திங் தானே இருக்கும். கியூபாய்ட்ல நமக்கு கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் நமக்கு இந்த லென்த்தோட டிஃபரன்ஸ், அது ஸ்கொயர், எல்லா சைடுமே ஸ்கொயரா இருக்கும். இதுல ஒவ்வொரு சைடுமே நமக்கு ரெக்டாங்குலா இருக்கும், இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா மற்ற நம்பர் ஆஃப் எட்ஜஸ், ஃபேஸ், வெர்டிசஸ்லாம் நமக்கு டிஃபர் ஆக போறது இல்லை. அதனால இது டைரக்டாவே பார்த்துக்கலாம். இதுலயும் 6 ஃபேஸஸ், 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு ட்ரையாங்குலர் பிரிசம் எடுத்து பார்க்க போறோம். ட்ரையாங்குலர் பிரிசம்னா இதுல எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, வெர்டிசஸ் இருக்கு, எட்ஜஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்றோம். ஸோ இதுல நமக்கு எத்தனை இருக்கு? ட்ரையாங்குலர் பிரிசம்னா நமக்கு இந்த சைடு இந்த இது வந்து ட்ரையாங்குலரா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ரெக்டாங்குலர் பிரிசம் வரலாம், பிரமிடு, இந்த மாதிரி எது கேட்டாலும் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். இதுதான். ஸோ நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இந்த ட்ரையாங்குலர் பிரிசம்ல நமக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? ABCD ஒரு ஃபேஸா, ஃபேஸா சர்ஃபேஸ், எது கேட்டாலும் ஒண்ணுதான். ABCD ஒரு ஃபேஸ். சிமிலர்லி ABFE அது ஒரு ஃபேஸா. அகைன் கீழே பாருங்க, பாட்டம்ல EFCD அடுத்து இந்த ட்ரையாங்குலர் லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்தோம்னா AED ஒரு ஃபேஸ் அண்ட் BCF ஒரு ஃபேஸ். ஸோ மொத்தம் நமக்கு 5 ஃபேஸஸ் இருக்கு. வெர்டிசஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்டிசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இந்த கார்னர்ஸ், அது டைரக்டாவே நம்ம பாயிண்ட் வச்சே நம்ம எழுதிடலாம். A B C D E and F.
அப்ப நமக்கு டோட்டலா வெர்டிசஸ் வந்து 6 வெர்டிசஸ் இருக்கு. எட்ஜஸ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ அகைன் ஏபி, பிசி, சிடி அண்ட் டிஏ 4. இதுவே 4 கிடைச்சிருச்சா? அகைன் இந்த ஏஇ, இஎஃப், ஏபி, அடுத்து இதற்கு சிஎஃப் அண்ட் இடி, அது ஒரு 2. ஸோ டோட்டலா 9 எட்ஜஸ் இங்கே நமக்கு இருக்கு ட்ரையாங்குலர் பிரிசம். ஸோ ஒரு 3D இமேஜ் கொடுத்தா அதுல இதை பார்த்து நம்மளால ஃபேஸ், வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் இந்த 3 எப்படி கால்குலேட் பண்ணி எழுதணுங்கிறது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிக் மாதிரி என்னன்னா, ஒரு ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ், வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இன் பாலிஹெட்ரான் ஷேப்ஸ். பாலிஹெட்ரான் ஷேப்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம இந்த ஒவ்வொரு இந்த ட்ரையாங்குலர் பிரிசம், பிரமிட், கியூப், கியூபாய்டு இது எல்லாமே உங்களுக்கு பாலிஹெட்ரான் ஷேப்ஸ் அதுக்குள்ள வரும். ஓகேவா? பாலிஹெட்ரான் ஷேப்ஸ்ங்கிறது அது கீழே சொல்லியிருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஃபேஸுமே ஒரு பாலிகனல் ஃபேஸா இருக்கும். அதாவது ஹெக்ஸகன் ஒவ்வொரு ஃபேஸ் எடுத்தா, இப்போ நம்ம ட்ரையாங்குலர் பிரிசம்ல எல்லாமே ஒரே ஃபேஸ்னு சொல்ல முடியாது. கியூப்ல எல்லாம் எல்லா ஃபேஸுமே ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயரா இருந்தது. ஆனா இதுல ட்ரையாங்குலர் பிரிசம் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஃபேஸ், நமக்கு 3 ஃபேஸ் வந்து நமக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸா இருந்தது, சாரி ரெக்டாங்குலர் ஃபேஸா இருந்தது. ஏஇடி அண்ட் ஏசிஎஃப் இருந்தது. பிசிஎஃப் வந்து நமக்கு ட்ரையாங்குலரா இருந்ததா. ஸோ வேற வேற ஃபேஸ், வேற பாலிகனல் ஃபேஸஸா இருக்கலாம். பட் அது எல்லாமே பாலிகனல் ஃபேஸஸா இருக்கணும். பாலிகனல் மீன்ஸ் நம்மளோட என்ன சொல்றது, ஹெக்ஸகன், ஆக்டகன் அந்த மாதிரி 2D ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? அந்த 2D ஃபேஸஸ், அந்த பாலிகனல் 2D ஃபேஸஸா இருக்கிற 3D இமேஜஸ்க்கு இருக்கிற ரிலேஷன் தான் இது. ஸோ பாலிஹெட்ரன் ஷேப்ஸ் அப்படின்னா F plus V minus E equal to 2. Fங்கிறது ஃபேஸ், Vங்கிறது வெர்டெக்ஸ், Eங்கிறது எட்ஜஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்க இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டீங்க, நம்ம மேல இந்த ட்ரையாங்குலர் பிரிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு? 5, வெர்டெக்ஸ் 6 மைனஸ் எட்ஜஸா, ஸோ -2. பாருங்க இது என்ன வேல்யூ வரும்? 11 -2, சாரி 11 எட்ஜஸ் நமக்கு 9. -9 equal to 2. ஸோ நீங்க இந்த மாதிரி எதை எடுத்துட்டாலுமே உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஒரு பாலிஹெட்ரன் ஷேப்பா இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க செக் பண்ணி ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். ஏதாவது 2 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டயக்ராம் இல்ல நமக்கு டயக்ராம் கவுண்ட் பண்றதுக்கு லேட் ஆகும் இமேஜஸ்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஈஸியா இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கலாம். அது எல்லாமே பாலிஹெட்ரன் ஷேப்ஸா இருந்தா மட்டும்தான். ஸோ ஃபேசஸ் பிளஸ் வெர்டிசஸ் மைனஸ் எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஏதாவது 2 கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இன்னொன்னோட வேல்யூவை நீங்க உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காம டைரக்டாவே அந்த கவுண்ட் எழுதிடலாம். அதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஸ். இத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாலிஹெட்ரன் ஷேப்ஸ்ங்கிறது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கியூபாய்டு பாலிகனல் ஃபேஸஸா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் இங்க கீழே பாருங்க, இது எதுல எல்லாம் கியூபாய்டு, பிரமிட், பிரிசம் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த கண்டிஷன். வேற எதுல எல்லாம் கர்வ்டு சர்ஃபேசஸ் இருக்கிற இதுல எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கோன், சிலிண்டர், ஸ்பியர், ஃப்ரெஸ்டம்ல எல்லாம்
உங்களுக்கு இந்த மேல சொல்லி இருக்கிற இந்த ஃபேஸ் வெர்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா ஒரு ஷார்ட் பாலிகனல் ஷேப்பா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன் ஒர்க் ஆகும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் இங்க எக்ஸாம்பிளோட இதுல எல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுல சிலிண்டர், இந்த ஒரு சிலிண்டர்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பாக்குறோம். சிலிண்டர்ல நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் வந்து நமக்கு ஃபுல்லி கர்வ்டு ஃபேஸ் தானே. ஸோ இது ஒரு ஃபேஸ், டாப்ல ஒரு ஃபேஸ் இருக்கும், கீழே பாட்டம்ல நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 3 ஃபேஸஸ் தான். எட்ஜஸ்ங்கிறது நம்ம அப்பமே பார்த்தோம் இல்லையா, கர்வ்டாவும் இருக்கலாம், இல்ல அது ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம். நம்ம சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்ஜஸ் கர்வ்டு எட்ஜஸா தான் இருக்கும். இந்த எட்ஜும் இதுக்கு அப்படியே பேரலா கீழே பாட்டம்ல ஒரு நமக்கு எட்ஜ் கிடைக்குமா, இந்த சிலிண்டரோட இந்த கர்வ்டு சர்ஃபேஸையும் இதையும் ஜாயின் பண்ற இந்த எட்ஜ் ஒரு எட்ஜ். ஸோ மொத்தமே 2 கர்வ்டு எட்ஜஸ் தான் இருக்கும் சிலிண்டர்ல, 3 ஃபேஸஸ் தான் இருக்கும், கார்னர்ஸ் இருக்காது. ஏன்னா கார்னருங்கிறது 2 எட்ஜஸ் மீட் பண்ற அந்த டிப், அந்த பாயிண்டா தான் இருக்கணும் இல்லையா, எட்ஜுங்கிறது. ஆனா அந்த பாயிண்ட் இந்த சிலிண்டர்ல நமக்கு இல்ல. ஸோ அதனால சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் கார்னர்ஸ் கிடையாது. அதுவே கோன் எடுத்துட்டோம்னா நமக்கு மேல இருக்கிற அந்த சர்க்குலர் இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ், பாட்டம்ல நமக்கு இருக்கும்ல இது ஒரு சர்ஃபேஸ். மொத்தமே 2 சர்ஃபேஸ் தான். எட்ஜ் வந்து இந்த டயக்ராம்ல பார்த்தா நமக்கு அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இது எட்ஜ் இல்ல. நம்ம 3D ஆப்ஜெக்டா தான் நம்ம பொருளை யோசிக்கணும். அப்ப 3D ஆப்ஜெக்டா யோசிச்சோம்னா இது வந்து சர்ஃபேஸ் தானே தவிர ட்ரையாங்குலர்ல இருக்கிறது இது எட்ஜ் கிடையாது. எட்ஜுங்கிறது என்ன, 2 சர்ஃபேஸை ஜாயின் பண்றதுதான். அப்ப நம்மளோட இந்த கர்வ்டு சர்ஃபேஸையும் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதையும் ஜாயின் பண்ற இந்த ஒரே ஒரு எட்ஜ் தான் இதுல உண்டு கோன்ல. ஸோ கோனுக்கு ஒரு கர்வ்டு எட்ஜ் தான். ஆல்சோ கார்னர் இருக்கு. கார்னருங்கிறது இந்த சர்ஃபேஸ் இதை மீட் பண்ற ஒரு இடம். ஸோ இந்த இடம் வந்து நம்மளோட இந்த ஃபேஸ் ஜாயின் ஆகிற இந்த இடம் இல்லையா, அதனால ஒரு கார்னர் உண்டு கோன்ல. சிலிண்டர்னா 3 ஃபேஸ், 2 கர்வ்டு எட்ஜஸ், நோ கார்னர்ஸ். அதே மாதிரி கோன் எடுத்துட்டோம்னா 2 ஃபேஸஸ், ஒரு கர்வ்டு எட்ஜ் இருக்கு, ஒரே ஒரு வெர்டெக்ஸ் ஆர் கார்னர் இருக்கு. ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பியர்ல ஃபுல்லாவே ஒரே சர்ஃபேஸ் தான். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எங்கேயுமே நமக்கு எந்த ஜாயிண்ட் மோர் தென் 1 சர்ஃபேஸ் அப்படி எதுவுமே கிடையாதுனால கோனுக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் உண்டு, அதுவும் கர்வ்டு சர்ஃபேஸ். எந்த எட்ஜும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது. ஸோ நான் பாலிஹெட்ரன் ஷேப்ஸுக்கு இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சு எட்ஜ், ஃபேஸ், வெர்டெக்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வெறும் இந்த மாதிரியான ஃபிக்ஸட் ஷேப்ஸ்ல மட்டும் கேட்க மாட்டாங்க. அவங்களே ஒரு 3D நம்ம ரெகுலரா பார்க்காத சம் ஷேப்ஸ்ல கொடுத்து அதுல நம்பர் ஆஃப் சர்ஃபேஸஸோ இல்ல எட்ஜஸ், வெர்டெக்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, அது எப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஓகே, இந்த டயக்ராம் எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுல மொத்தம் நமக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு அப்படி கேக்குறாங்க அப்படின்னா, ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ் எது கேட்டாலும் ஒண்ணுதான். அப்ப கொடுத்துருக்கிற இந்த சாலிட் இமேஜுக்கோ இந்த சாலிட் ஆப்ஜெக்டா இதை கன்சிடர் பண்ணி இதுல மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பவுமே இப்படி ரேண்டமா நம்ம 1 2 3 இப்படி எண்ணிட்டே போனோம்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஏதாவது ஒரு சர்ஃபேஸை கவுண்ட் பண்ணாம விடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்ன பண்றோம்னா நம்ம எப்பவுமே ஒவ்வொரு சைடா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம நம்பர் ஆஃப் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 6 சைடு நம்ம எதை எடுத்தாலுமே 6 சைடா நம்ம பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? டாப், பாட்டம், 3D இமேஜ் எதுவா இருந்தாலும். ஸோ ஃப்ரண்ட், பேக்,
ரைட், லெஃப்ட், இப்படி மொத்தம் 6 ஃபேஸஸ், 6 பக்கம் நம்ம எந்த இமேஜா இருந்தாலும் நம்ம இந்த 6 சைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு சர்ஃபேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அதுல சர்ஃபேஸ் ஆர் ஃபேஸஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு இதுலயும் எத்தனை சர்ஃபேஸ் வருதுங்கிறத கவுண்ட் பண்ணி தனித்தனியா எழுதிட்டு ஃபைனலா அதை ஆட் பண்ணி எழுதும் போது நமக்கு எந்த சர்ஃபேஸையும் நம்ம மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 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 ஃபிகர்ல மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்க போறோம். நம்ம ஒவ்வொரு ஃபேஸா எப்படி எடுத்து பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்குங்கிறது தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா ஃப்ரண்ட் மட்டும் பாருங்க, வேற எதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்படி பார்க்கும்போது முன்னாடி இருந்து இத நீங்க ஃப்ரண்டா எடுத்துக்கோங்க. இந்த இடத்த இமேஜோட ஃப்ரண்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்படி அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு எந்த ஃபேஸஸ் மட்டும் தெரியும் அப்படி கால்குலேட் பண்ணா நமக்கு ஈஸி. ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஆரோ மார்க் போட்டு ஒவ்வொரு ஃபேஸும் கால்குலேட் பண்ணிருக்கா. இது 1, இது 2. நல்லா பாருங்க, இதை கால்குலேட் பண்ணல, கீழே இந்த சர்ஃபேஸை நம்ம கால்குலேட் பண்ணல. ஏன்னா அது நம்ம கால்குலேட் எப்ப பண்ணலாம், மேல இருந்து பார்க்கும்போது, டாப் வியூல பார்க்கும்போது நமக்கு இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். எதுவும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சைட் பை சைட் தனித்தனியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா ஆன்சர், கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல எடுத்துட்டோம்னா இது ஒரு சர்ஃபேஸ் 1, 2, 3, இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் 4, இங்க ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு 5. இத பாருங்க, இது ஃபுல்லா இது கர்வ்டு சர்ஃபேஸா நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா சேர்ந்தது ஒரு சர்ஃபேஸ். அப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும், எங்கேயும் மிஸ் பண்ணாம இது ஃபுல்லா சேர்ந்தது ஒரு சர்ஃபேஸ்ன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ மொத்தம் நமக்கு இங்க 6 சர்ஃபேசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தான் இமேஜின் பண்ணி பார்க்கணும். அப்போ பின்னாடி இருந்து பார்த்தா எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் தனியா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பாருங்க, இது ஃபிளாட்டா இருக்கா, பேக் ஃபுல்லா இது ஒண்ணு, சாரி இங்க இருக்குல்ல, இது ஃபிளாட்டா இருக்கு, இது ஒரு சர்ஃபேஸ். இந்த பேக் ஃபுல் இந்த வெர்டிகலா அந்த ஃபேஸ். அடுத்து ஸோ இங்க பெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் தெரியும் பின்னாடி இருந்து பார்த்தா, அது ஒரு சர்ஃபேஸ். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பின்னாடி இருந்து பார்த்தா உங்களுக்கு சர்ஃபேஸ் தெரியும் 2 and 3. இந்த இடம் டயக்ராம்ல. ஸோ மொத்தம் இங்க பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 ஃபேஸஸ் இருக்கு. மேல 6 + 4. டாப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேல இருந்து பார்க்கும்போது மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ். இது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ் வருதா, 1, இது 2, இங்க இந்த ஃபிளாட் ஃபுல்லா 3, அப்புறம் இங்க தனியா இது தனி சர்ஃபேஸா இருக்கு 4. லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு எதெல்லாம் இருக்கும், லெஃப்ட்ல நமக்கு இது தனியா கட் ஆகி இங்க தனியா இருக்கா. அப்போ இது ஃபுல்லா இது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸாவும் இது ஒரு சர்ஃபேஸாவும் இருக்கும். ஸோ 2 சர்ஃபேஸ். ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, இது 1. ஸோ இந்த சின்ன சர்ஃபேஸுமே நம்ம கரெக்டா கவுண்ட் பண்ணி தான் எழுதணும். இது 1, இது ஃபுல்லா நல்லா இது பாருங்க, இது மட்டும் ஒரு சர்ஃபேஸ். இதுல இது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ். ஏன்னா நடுவுல எந்த பிரேக்கும் இல்லாம ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்படி கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால இது ஒரு சர்ஃபேஸ் ஃபுல்லா. 2, இது ஒரு 3, இது ஒரு கிளியா, இது 4, 5 and 6. ஸோ மொத்தம் அப்புறம் பாட்டம் ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி அது ஃபுல்லா ஒரே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மொத்தம் இந்த டயக்ராம்ல 23 சர்ஃபேசஸ் இருக்கு. கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் மேல இருந்து ஒவ்வொரு சர்ஃபேஸா காட்டுறேன். ஃப்ரண்ட்ல 6 சர்ஃபேஸ் இருக்கு, பேக்ல 4 இருக்கு, அப்புறம் டாப்ல 4, லெஃப்ட்ல
2 and rightல 6 surfaces, bottomல ஒன்னு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு மொத்தம் 23 surfaces இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி அன்ஈவன் இமேஜஸோ ஆப்ஜெக்ட்ஸோ கொடுத்துருந்தாலும் நம்மளால எப்படி பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி பார்த்தாதான் நமக்கு சர்ஃபேசஸ் எதுவும் மிஸ் ஆகாம நம்ம எல்லாத்தையும் கரெக்டா கால்குலேட் பண்ணுவோம். அதனாலதான் இப்படி 6ஆ பிரிச்சு நம்ம பார்க்கிறோம். ஓகே ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம நார்மலான எல்லா இதுவும் இல்லை இல்லையா, நம்ம கியூபாய்டு மாதிரி இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ். ஸோ இதுல எத்தனை சர்ஃபேஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணுமே கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ், வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம எல்லா ஃபேஸும் ஒண்ணு உங்களுக்கு இதை இப்படி வச்சு உங்களால கால்குலேட் பண்ண முடியும்னா நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் அங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ABCDEFன்னு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நம்ம நேம் கொடுத்துட்டு அதை வச்சும் நீங்க கால்குலேட் பண்ணி எழுதி பார்த்தும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான இமேஜஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்க போட்டுட்டு கால்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க நாளாக நீங்க உங்களுக்கு அதுவே ஈஸி ஆயிடும். நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுட்டா கூட நமக்கு கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு, இது ஒண்ணு, இந்த ஃபிளாட்டா இருக்கிற இது ஒண்ணு இருக்கா 2, அப்புறம் இது ஃபுல்லா ABEH அது ஃபுல்லா ஒரு ஃபேஸ் 3, கீழே பாட்டம் ஃபுல்லா இருக்கு இல்லையா EFGH இது ஒண்ணு 4, அகைன் இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு CBGH 5, அப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக். நமக்கு இப்போ பாக்குறது இதையுமே நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் இருக்கா ABCDங்கிறது, அப்போ பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது EFGHங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைட்ல CBHG இது ஒரு ஃபேஸ், லெஃப்ட் பார்த்தோம்னா AEFT இது ஒரு ஃபேஸ், பேக் எடுத்துட்டோம் அப்படின்னா ABEH. ஸோ இப்படி 6 ஃபேஸஸ் இருக்கு, 6 சர்ஃபேஸ் இருக்கு. வெர்டெக்ஸ்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் தான். நம்ம இந்த ஆல்பபெட்ஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, இதை வச்சு கூட எழுதிடலாம். ஸோ அது ஒரு 8 வெர்டிசஸ் இருக்கு. எட்ஜஸ் கால்குலேட் பண்றது அகைன் நம்ம ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைனும். ஸோ AB BC CD இந்த டாப் 4 ஒன்று வந்துருது. அகைன் 1 2 3, so total 7 8 9 10 11 12. so total 12 edges இங்கே இருக்கு. so இந்த டயக்ராம்ல 6 surfaces 8 vertices and 12 edges. கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் இந்த டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக் ரைட் அண்ட் லெஃப்ட்னு நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எப்பவுமே நமக்கு மிஸ் ஆகாம சர்ஃபேசஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ், வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் கால்குலேட் பண்றதை பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல என்ன கேட்டிருக்காங்க, டோட்டலா எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். சோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்க டாப்ல இருந்து நமக்கு கால்குலேட் பண்ணும்போது சோ இது ஒரு சர்ஃபேஸ் இங்க இருக்கு இல்லையா, இது ஒரு சர்ஃபேஸ் ஆயிரும். அப்ப டாப்ல 2, உங்களுக்கு ரைட் எடுத்தீங்கன்னா ரைட் சைடுன்னு எடுத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குமா, சோ இங்க இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸையும் விட்டுறக்கூடாது. 2 இதுவும் நமக்கு தனி சர்ஃபேஸா தான் தெரியும். 3 இங்க ஒரு தனி சர்ஃபேஸ் தெரியும். 4 அப்போ ரைட் சைட்ல எடுத்துட்டோம்னா நமக்கு மொத்தம்
4 சர்ஃபேசஸ் தெரியும். இந்த மாதிரி நமக்கு தெரியிற சர்ஃபேஸ் எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டா பாக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ பாருங்க 1 ரைட் மட்டும் எடுத்தா 2 3 4. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடுன்னு எடுத்தோமா இந்த ஃபுல்லா இந்த ஒரே ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் மட்டும்தான் வருமா லெஃப்ட் சைட்ல. ஸோ இது ஒன்னே ஒண்ணுதான் லெஃப்ட்டுக்கு. இப்போ ஃப்ரண்ட்னு எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸா தான் இருக்கு, எந்த இது பார்ட்டிஷனும் இல்லாம. அதனால இது ஒரு சர்ஃபேஸ், ஃப்ரண்ட்ல ஒரு சர்ஃபேஸ், பேக்லயும் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஒரே சர்ஃபேஸா தான் இருக்கும். இங்கேயும் பிளெயினா ஒரே சர்ஃபேஸா இருக்குதுன்னா நமக்கு பேக்லயும் அதே மாதிரி ஒரே சர்ஃபேஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டம் வியூ. பாட்டம் வியூன்னு எடுத்தோம்னா நமக்கு கீழே ஒரு சர்ஃபேஸ் கிடைக்குமா, இந்த ஒரு சர்ஃபேஸ் இங்கே ஒன்று இருக்கும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் வரும், சிமிலர்லி இங்கே ஒரு சர்ஃபேஸ் வரும். ஸோ இப்படி 4 நம்ம 6 சைடையும் எடுத்து பார்த்து சர்ஃபேஸ் கால்குலேட் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா கிடைச்சிரும். ஸோ அதான் நம்ம பார்த்தோம்ல, ஃப்ரண்ட்ல ஒன்று, அதே தான் இங்கே பேக் சர்ஃபேஸ்ல ஒரு சர்ஃபேஸ், லெஃப்ட் சைட்ல 1, ரைட் சைட்ல 4. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம்ல 1 2 3 4. டாப்ல 2, டாப்ல 2, இது 1. ஸோ இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. டாப் வியூலன்னு பார்க்கும்போது இது ஒரு சர்ஃபேஸ், இது இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கா 2. ஸோ 2 சர்ஃபேஸ். பாட்டம் வியூல 3 சர்ஃபேசஸ் நம்ம சொன்னது பத்தி. இங்கே ஒரு சர்ஃபேஸ், ஸோ இதுக்கு கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இது கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா நமக்கு டோட்டலா 12 சர்ஃபேசஸ். அப்போ ஆன்சர் பி 12ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல எத்தனை சர்ஃபேசஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல டோட்டலா 9 சர்ஃபேசஸ் இருக்கு. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், டோட்டலா 2 சர்ஃபேசஸ் இருக்கா. பேக் வியூ வந்து நமக்கு இது பார்க்கவே ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அதனால பேக் வியூல ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கு. லெஃப்ட் சைடு இது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸா இருக்கிறதுனால இதுவும் ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான், லெஃப்ட் சைடும் ஒரு சர்ஃபேஸ் தான். ரைட் சைட்ல நமக்கு 2 சர்ஃபேசஸ் தனித்தனியா வரும். இது ஒரு சர்ஃபேஸ் ஆயிடும், இது ஒரு சர்ஃபேஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரைட் சைட்ல 2 சர்ஃபேசஸ். டாப் வியூ நமக்கு இங்கே டிஃபால்ட்டா கிளீனா தான் தெரியுது. இது ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ டாப் வியூல 2 சர்ஃபேசஸ். பாட்டம்ல இந்த 2ம் சேர்ந்து நமக்கு ஒரே இதா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி இல்ல, நமக்கு சம்டைம்ஸ் அவங்களே சொல்லிடுவாங்க the surface that is not visible in the figure is flat. அப்போ பாட்டம் வந்து ஃபிளாட்டா தான் இருக்குன்னு அர்த்தம். ஃபிளாட்டா இருக்குன்னா மொத்தமே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். அதனால்தான் நமக்கு தெரியாத சைடு பாட்டமும் ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் வருது. நமக்கு பேக் சைட் வியூவுமே நமக்கு தெரியல இல்லையா, அதனால அதுவும் ஒரே சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி கால்குலேட் பண்றது. ஸோ இதுல மொத்தம் நமக்கு 9 சர்ஃபேசஸ் இருக்கு. இது 2 நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இதுல டோட்டலா எவ்வளோ சர்ஃபேசஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுபடி நம்ம எவ்வளோ நாள் எப்படி பார்ப்போம் அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தனித்தனியா. டாப், பாட்டம், ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ நம்ம டாப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3. ஸோ டாப்ல 3. பாட்டம், இந்த பாட்டம் நமக்கு ஃபிளாட்டா தான் இங்க இருக்கிறதுனால 1 வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்ல இது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ் 1 2 3, இது ஒன்று 4. ஸோ ஃப்ரண்ட்ல நமக்கு மொத்தம் 4 சர்ஃபேசஸ். பேக்னா பேக் நமக்கு வியூ ஆகல, இது ஃபுல்லா இது ஃபுல்லா ஒன்னா தான் இருக்க முடியும். ஸோ 1. லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இது ஒரு சர்ஃபேஸ், இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, இந்த இது இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் 2. சிமிலர்லி நமக்கு ரைட் சைட்ல இது இருக்கா, இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் பிளஸ் இது ஒரு ஃபேஸ். அப்ப அதே மாதிரி லெஃப்ட்லயும் நமக்கு 3, இங்கே ஒரு ஃபேஸ் வந்துருக்கும் இல்லையா, இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபேஸ் வந்து. ஸோ நமக்கு டோட்டல் 3 + 1 4 8 9 9 + 6 15. ஸோ 15 சர்ஃபேசஸ்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு 3D இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால எப்படி சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும்னு நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அதுவே ஒரே டயக்ராம நம்ம வேற மாதிரி இன்னும் ஒரே வியூ, இதுல ஒரு வியூ மட்டும் இருக்கு, அதை வச்சு நம்ம இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே ஒரு பர்டிகுலர் சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு மோர் தேன் 1 வியூஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மோர் தேன் 1 வியூஸும் கொடுப்பாங்க. எத்தனை வேணா கொடுக்கலாம், 2 தான் கொடுக்கணும்னு இல்லை, நிறைய வியூஸும் கொடுக்கலாம். ஸோ அப்படி நிறைய வியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம 2 இமேஜோ இல்லை மோர் தேன் 2 இமேஜஸ் கொடுக்குறாங்கன்னா 2ஓ 3ஓ எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனை இமேஜஸையும் நம்ம கம்பைன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சர்ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு இதை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது இது தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுல எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிறத. இந்த மாதிரி 2 வியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல நமக்கு எப்படி எடுக்கணும்னு பாக்குறேன். எப்படி பாருங்க, இப்போ 2ஐயும் நம்ம வச்சு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாப் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வியூவும் இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் ஒண்ணு. ஓகேவா? அதே மாதிரி இது இருக்கா, இது ஃபுல்லா இதுவும் இந்த சர்ஃபேஸும் ஒண்ணுதான். நம்ம இங்க இந்த இருக்கா, இந்த டிப், இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் ஒண்ணு. அப்படி ஃபர்ஸ்டே நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஒரே சர்ஃபேஸை மோர் தேன் 1 டைம் நம்ம கால்குலேட் பண்ணிடவே கூடாது. அதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகே?
அப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வியூவா எடுத்தோம் அப்படின்னா நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒன்னோ ரெண்டோ இருக்கு அப்படின்னா அந்த மோர் தேன் ஒன் இருக்கும்போது ஒரு டயக்ராம்ல நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு டயக்ராம்லயும் சேர்த்து நீங்க மார்க் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் கால்குலேட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் டாப் வியூ பாக்குறேன்னா இதுவும் இதுவும் ஒண்ணு. ஸோ நம்ம நம்பர் போட்டு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். அப்படி போடுறீங்கன்னா அதை நீங்க இன்னொரு தடவை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இதுவும் ஒண்ணு. ஸோ இது ஒன்னா அகைன் இன்னொரு வியூ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டூ இதை டூன்னு வைக்கிறேன்னா அகைன் இங்கேயும் டூன்னு நீங்க இதை மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஸோ இந்த சர்ஃபேஸ் அகைன் இங்கே 2. அடுத்து டாப் வியூல இது 3ன்னு இதை மார்க் பண்ணா இந்த டயக்ராம்லயும் நீங்க இதை 3ன்னு மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸ் இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ இது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸா இருக்கிறதுனால இது 4. அந்த சர்ஃபேஸ் நமக்கு இந்த டயக்ராம்ல நமக்கு தெரியல, அதனால இங்க மார்க் பண்ண தேவையில்லை. ஓகே, அகைன் இங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு சர்ஃபேஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃபிளாட் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் இருக்கா? ஸோ இங்க ஆனா அது நம்மளோட இந்த டயக்ராம்ல தெரியாது, ஏன்னா இதுக்கு பேக் சைட்ல இருக்கு. இந்த இதுக்கு பேக் சைட்ல இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் இங்க நமக்கு தெரியாது. அப்போ இது ஒண்ணு 5. ஸோ டாப் வியூஸ்ல டாப்ல மட்டும் பார்த்தா 5 சர்ஃபேசஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பாட்டம் வியூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஒண்ணு இருக்குமா கீழே காமனா ரெண்டுக்குமே காமனா கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அது 1. அப்புறம் இங்க இதுக்கு கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் பாருங்க, இந்த சர்ஃபேஸ் இருக்கா, இந்த சர்ஃபேஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்ஃபேஸ் தெரியும்ல, அதனால மொத்தம் 2 சர்ஃபேஸ். இங்க ஒண்ணு இருக்கிறது சேர்த்து நமக்கு 2. பாட்டம் வியூல 2 சர்ஃபேசஸ். அடுத்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சர்ஃபேஸ் ஒண்ணு இருக்கா 1, அது இந்த இடத்துல தெரியாது நமக்கு 2. இங்க கீழே இருக்கு பாருங்க இந்த சர்ஃபேஸ். கன்ஃபியூஸ் ஆகாம மற்றெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டாப் அண்ட் பாட்டம் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுருவோம், அப்பதான் இது கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம கவுண்ட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே, இப்போ நமக்கு டாப் அண்ட் பாட்டம் தெரிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் வியூல 1 2 நமக்கு இது இந்த மாதிரி கர்வ் ஆகி இருக்கா? ஸோ இது ஃப்ரண்ட்ல தெரியும். ஆனா இது இப்படி ஃபிளாட் ஆகி இங்க வந்தது. இதுல தெரியுதா நமக்கு இது ஃபிளாட் ஆகி வருதுன்னு. 1 இது 2 ஆயிடும். த்ரீ 4 இதோ இங்கே ஒரு 4 ஃபிளாட்டா நமக்கு ஒன்று இருக்கா, இங்கே கர்வ் ஆகி ஒன்று இருக்கா. பேக் சைட்ல 1 2 லெஃப்ட் சைட்ல லெஃப்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம லெஃப்ட் சைடுன்னு எடுத்துட்டோம்னா 1 2 அண்ட் இது 3. ரைட் சைட்னா அங்கேருந்து பார்க்கறது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த இடம் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குமா, அதுதான் இது. இந்த இருக்கு இல்லையா, இதுவும் இந்த இங்கே இருக்க போதே இதுவும் ஒன்று. ஸோ இது ஒரு சர்ஃபேஸ் 1 அண்ட் இது ஒரு 2, மொத்தம் 2 சர்ஃபேசஸ். ஸோ இது ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 5 + 2 + 4 + 2 + 3 + 2 மொத்தம் 18 சர்ஃபேசஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தனித்தனியா வேணா நம்ம வேற வேற கலர்ஸ்ல நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ டாப்ல 5, பாட்டம்ல 2, ஃப்ரண்ட்ல 4 சர்ஃபேசஸ், பேக் சைட்ல 2 சர்ஃபேசஸ், லெஃப்ட் சைட்ல 3 அண்ட் ரைட் சைட்ல 2 சர்ஃபேசஸ். ஸோ டோட்டலா நமக்கு 18 சர்ஃபேசஸ் இங்க இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ வேணா பண்ணிக்கோங்க. நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேருந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ், வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒருவேளை உங்களுக்கு கால்குலேட் பண்றது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம்னா டாப், பாட்டம், ஃப்ரண்ட், பேக், ரைட் அண்ட் லெஃப்ட்னு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு சர்ஃபேஸ் எழுதிட்டு வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி இல்லையா, அந்த கார்னரை பார்த்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி வெர்டெக்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்க மொத்தம் எத்தனை இருக்கு, 8 வெர்டெக்ஸும் 6 சர்ஃபேஸும் இருக்கு. ஸோ அந்த ரெண்டை கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க உட்காந்து எட்ஜஸ் தேடி கண்டுபிடிச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ ஃபேஸ் 6, எட்ஜஸ் 8. நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் தெரியும் இல்லையா, அந்த பாலிஹெட்ரான் ஷேப்ஸுக்கு. அதுபடி பார்த்தோம்னா 6 + 8 14 இருக்கா. அப்போ இதுல இருந்து அதுல இருந்து எட்ஜஸ் மைனஸ் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இதுல இருந்து 2 குறைய இருக்க போகுது. அப்போ 14 - 2 12 தான் நம்மளோட எட்ஜஸ். ஒருவேளை உங்களுக்கு டைம் சேவ் பண்றதுக்கு இதுவும் ஒரு வே, இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு பாலிஹெட்ரான் ஷேப்ஸ் கொடுத்து அதோட வெர்டெக்ஸ், எட்ஜ், சர்ஃபேஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் அண்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஈஸியா அதோட எட்ஜஸ் எழுதிடலாம். இது எக்ஸாம்பிள் 1. இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எஃப் ஷேப்ல இருந்துச்சு அது.
இதை நீங்க டிரா பண்ணி எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா? தேர்ட் அண்ட் ஃபோர் ரெண்டுமே தெரியற மாதிரி வைக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட்ல நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வியூ ஆகாத சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸி. அந்த சர்ஃபேஸ்ல நம்ம உட்காந்து யோசிச்சு எப்படி இருக்குங்கிறத யோசிக்க தேவை இருக்காது. நீங்க ஃபிளாட்னு சொல்லிட்டாலே அந்த சைட்ல ஒண்ணுங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணிடலாம். இந்த இதுல நமக்கு நம்ம எப்படி பேக் அண்ட் பாட்டமா ஒன்னுன்னு டைரக்டா எழுதணும் அப்படி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆடட் ஒரு சென்டென்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த அந்த அன்னோன் அந்த தெரியாத அந்த ஃபேஸுக்கு டைரக்டா ஒன்னுன்னு நம்ம போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஷீட்ஸ் இதுல இதை பார்த்துட்டு ஒர்க் ஷீட்ஸ்ல ஒரு 2 இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படி பார்க்கணுங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு தடவை சொல்றேன். வேற வேற ஃப்ரண்ட் டாப் எல்லாத்தையும் வேற கலர்ஸ்ல. டாப்ல வந்து நமக்கு ஸோ 1 2 3 2 1 4. இங்க நமக்கு பேக் சைட்ல இருக்கிற இங்க ஒரு 5. ஸோ டாப் வியூல மொத்தம் 5 வந்துருது. அதுவே பாட்டம் எடுத்துட்டோம்னா பாட்டம்ல இங்க ஒண்ணு வரும், இந்த இடத்துல ஒண்ணு வரும். கீழ இருந்து பார்த்தா இந்த ஃபேஸ் இந்த இருக்கு இல்லையா, இதோட இந்த ஃபேஸ் இங்க வந்து இந்த டயக்ராம்ல எடுத்துட்டோம்னா இங்க அந்த ஃபேஸ் ஒண்ணு. ஸோ அது ஒரு 2 பாட்டம்ல. அதுவே ஃப்ரண்ட்ல எடுத்தோம்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது ஒரு ஃபேஸா தெரியும் நமக்கு. 1 2 இது ஒன்று 3. இந்த இடத்துல ஸ்லாண்டிங்கா ஒரு ஃபேஸ் இருக்கா, இங்க இந்த ஸ்லாண்டிங் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபேஸா தெரியும். ஸோ இது ஒன்று 4. ஸோ ஃப்ரண்ட்ல 4. பேக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
பேக்ல 1 2 மற்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணதுதான். லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா இதை லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ 1 இது ஒன்று தெரியுமா? ஸோ இப்படி ஃபிளாட்டிங் இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபேஸ். ஸோ 2 அண்ட் இது ஒரு 3. ரைட் சைட் வியூன்னு எடுத்தோம்னா ஸோ இங்கே ரைட் சைடு இதில் நமக்கு கிளியராக தெரியும். இந்த ஃபேஸ் நமக்கு ஒரு ஃபேஸாக தெரியும், இங்கே ஒரு ஃபேஸாக தெரியும். ஸோ கிளியர் தானே? ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் அவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஒர்க் ஷீட்டில் 2 சம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி அதை வியூ பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஓகே. ஒர்க் ஷீட் தெரியுதா உங்களுக்கு? ஒர்க் ஷீட்ல ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க இதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்தது தான், அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஃபோர்த்லையும் பாருங்க, உங்களுக்கு the surface that is not visible in the figure is flat அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பாட்டமும் பேக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாத, அப்புறம் லெஃப்ட்டுமே உங்களுக்கு நமக்கு விசிபிள் ஆகலை இல்லையா? ரைட் தான் நமக்கு விசிபிள் ஆகுது, லெஃப்ட் விசிபிள் ஆகலை. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃபிளாட்டுங்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி தான் சர்ஃபேஸ் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சிக்ஸ்த் எப்படி நீங்க யோசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிலிண்டர் உள்ள அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சாலிட் இஸ் ட்ரில்டு யூசிங் அ சிலிண்ட்ரிக்கல் ட்ரில் in a direction as shown in the below. கீழே சொல்லியிருக்கிற மாதிரி ஸோ இந்த டைரக்ஷன்ல அவங்க சாலிடா இதை ட்ரில் பண்ணி உள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தம் ஃபைனலா இருக்கிற அந்த சாலிட்ல நமக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுலயே அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்ன வியூஸ், எப்படி பாக்குறதுக்கு இந்த வியூஸ் எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப டாப்ல இருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க வெறும் இந்த சர்ஃபேஸ் இருக்கா? ஸோ இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ் தான் இது, அதுவும் உங்களுக்கு இதுவும் மட்டும்தான் தெரியுது. இது வந்து இது ஃபுல்லா சிலிண்ட்ரிக்கலா இருக்கா? அதனால இந்த சிலிண்ட்ரிக்கல் அது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ் நீங்க எடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரில் வந்து உள்ள போய் இருந்திருக்கும். இது வந்து ட்ரில் ஆகி இங்க ஒரு ஹோல் இப்படி விழுந்திருக்குமா? ஃபுல்லா ட்ரில் ஆகி இந்த பக்கமா ஒரு ஹோல் விழுந்திருக்கும். அதுதான் இங்க காட்டியிருக்காங்க. ஸோ ட்ரில் ஆகி ஒரு ஹோல் விழுந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் நமக்கு தெரியும். இந்த ஸ்கொயர்ல இந்த ஹோல் தெரியும். இந்த ஹோல்லையும் உங்களுக்கு நடுவுல அந்த கட்டு ஏன் தெரியுதுன்னா இன்னொரு ட்ரில் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கட்டும் சேர்ந்து தெரியுற மாதிரி இங்க காட்டியிருக்காங்க. ஸோ அதையும் வச்சுதான் நீங்க எத்தனை சர்ஃபேஸுங்கிறத கால்குலேட் பண்ணணும். சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சைடு இதுதான், இந்த சைடோ ரெண்டுல எந்த சைடு எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ட்ரில் ஆகி உள்ள போகுது இல்லையா, போன இந்த ஹோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி வச்சுதான் நீங்க மொத்தம் இங்க எத்தனை சர்ஃபேஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்க ஆன்சர் எழுதணும். அப்போ உங்களுக்கு இத அப்படி சர்ஃபேஸ் நீங்க எடுக்கும்போது பாருங்க, இந்த ஸ்லாண்டிங்ல ஒரு ட்ரில் ஆயிருக்கா, இது ஃபுல்லா உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸா நீங்க பார்க்கணும் உள்ள. ஏன்னா இது ஃபுல்லா அப்படி கண்டினியூஸா அப்படி கர்வ்டா தானே இருக்கு. ஸோ அது ஃபுல்லா ஒரு சர்ஃபேஸ்ன்னு பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க எடுத்துதான் இந்த சர்ஃபேஸ் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ 6th 7th ஈஸி தான், எப்பவும் போலதான் இருக்கு. 8th அப்படிதான். 8th நீங்க உங்களுக்கு இந்த இதை பாத்தீங்கன்னா இது ஒரு சர்ஃபேஸா இருக்கும், இது வேற சர்ஃபேஸ். ஆனா இது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸ், அது கர்வ்டா இருக்கிறதுனால அது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸா இருக்கும். ஸோ அப்படி வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 9th கொஞ்சம் டிஃப்ரெண்டா. நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தப்போ ஒரு டயக்ராம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு 2 வியூஸை காட்டியிருந்தாங்க. இங்க பாருங்க அப்படி 3Dயாவே நமக்கு மொத்தம் 4 வியூஸ் காட்டியிருக்காங்க. அந்த 4 வியூஸ்லயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காம உங்களுக்கு நீங்க எத்தனை சர்ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். நான் ஒரு க்ளூ மாதிரி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு டாப்ல இருக்கிற இந்த ஒரு 1 நீங்க நம்பர் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டாப் எல்லாமே நம்பர் 1 தான்.
அந்த சைட்ஸை தான் நமக்கு திருப்பி திருப்பி அப்படி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் 1 வந்து இந்த டாப்போட முடிஞ்சிரல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸோட இதா இருக்கும். ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸோட கம்ப்ளீட்டட் ஏரியா, அந்த இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வேற இடத்துல ஜாயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது ஷார்ப்பா இருக்கா, அப்போ இதுவும் இந்த டாப்பும் இதுவும் வேற வேற சர்ஃபேஸ். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இது கொஞ்சம் இப்படி கர்வ் ஆகி இருக்கா, அப்போ இதோட கண்டினியூஷன் தான் இந்த சர்ஃபேஸ். அப்போ இந்த சர்ஃபேஸுமே நீங்க 1ன்னு தான் கால்குலேட் பண்ணணும். சர்ஃபேஸ் கால்குலேட் பண்றீங்கன்னா, அப்போ இது டாப்பும் 1னா இந்த சர்ஃபேஸும் அதே சர்ஃபேஸ் தான். இந்த சர்ஃபேஸோட உங்களுக்கு கண்டினியூஷன் தான் இது. அப்போ இதுவும் 1 தான், நம்பர் 1 சர்ஃபேஸா தான் இதுவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் 1. இந்த கர்வ் பாருங்க, இந்த கர்வ் ஆகியிருக்கா, அதே தான் இந்த கர்வ். அந்த இதுதான் இது இருக்கா, இந்த கர்வ், இது எல்லாமே 1. இந்த 3மே ஒரே இது. ஸோ அதை வச்சுதான் நீங்க அப்ப இதுவும் நம்பர் 1க்குள்ளதான் வந்துடும். அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்க நமக்கு இந்த கர்வ் இதுவுமே கர்வ்டா தான் இருக்கு. ஸோ அப்ப அதுவுமே கீழேயுமே இதோட கண்டினியூஷன் ஆஃப் சர்ஃபேஸ். அப்ப அதுவும் நம்பர் 1ன்னு தான் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் அப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா, இது 2ன்னு எடுத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே சர்ஃபேஸ் 2 தான். இது தனி சர்ஃபேஸ்னும் இது தனி சர்ஃபேஸ்னும் போடக்கூடாது. தனித்தனியா இல்லாம இது ஃபுல்லா கர்வ்டா இருக்கிறதுனால அது ஃபுல்லா ஒரே சர்ஃபேஸா தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போட்டு நீங்க சர்ஃபேஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் கரெக்டா கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு மற்றது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். 10ம் நமக்கு நார்மலா பார்த்தது தான். இந்த 6th and 9th மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் இப்ப சொன்ன டிப்பை வச்சு நீங்க சர்ஃபேஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ கவுண்டிங் ஆஃப் சர்ஃபேஸ் எப்படி பண்ணணும், எட்ஜ் எப்படி பார்க்கணும், வெர்டிசஸ் கேட்டா அது எப்படி பார்க்கணுங்கிறது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.